ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி சிலபஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் 5th சம் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா ஒரு நம்பர் கொடுத்து அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 7429 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த நம்பருக்கு தான் வந்து நான் என்ன பண்ண போகிறோம், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் சைடில் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். 1லேருந்து 20 ஒரு 23 வரையும் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள், இது வந்து 9ங்கிறது ஆட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் 2வால் 3, 5, 7, 11, 13 இந்த எந்த ஒரு நம்பரால் இந்த 7429 வந்து நான் வந்து டிவைட் பண்ணால் ரிமைனிங் வந்து 0 வராமல் ஏதோ ஒரு சம் நம்பர்ஸ் வந்து ரிமைண்டராக கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த 13க்கு அப்புறம் நான் சூஸ் பண்ணியிருக்க நம்பர் வந்து என்னென்னா 17ன்ற நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 7429 நான் 17னால் வந்து என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 74 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நான் எடுத்துக்கிறேன் 74ன்ட்டு. இப்போ இந்த 74ல் எத்தனை 17 இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 17 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 68. ஸோ 470 வந்து எவ்வளோனா 68ன்னு வருது. சரிங்களா? ஸோ 68 74ல் 68 போச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும்? 74ல் 68 போச்சுன்னா ரிமைனிங் வந்து ரிமைனிங் வந்து இங்கே 6. ஓகேங்களா? ஸோ 62. ஸோ இந்த 6 வந்து ரிமைனிங் 6 வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற டிஜிட்டோட ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா 62 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 62ல் எத்தனை 17 இருக்குதுன்னு பார்க்கலாம். 62ல் எத்தனை 17 இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ அதே தான் 3ஆல் போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 68 வந்திருக்கு. ஆனால் நம்ம அங்கே எடுத்துருக்க வேல்யூ வந்து என்னென்னா 62 தான். ஸோ என்ன பண்ணலாம், இந்த 17 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 17 3s are 370s are 51. ஓகேங்களா? 3 7s are 51. ஸோ இப்போ 62ல் 51 போச்சுன்னா ரிமைனிங் வந்து என்னென்னா 11. இந்த 11 வந்து இந்த 9ஓடு சேர்ந்து என்ன ஆயிரும்னா 119 ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த 119 வந்து 17 டேபிளில் எதால் மல்டிப்ளை பண்ணால் 119 வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17 இருக்கா, இதே 17ஐ 7ஆல், அதாவது 7 7s are 49 நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னென்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 9 இருக்கா, அப்போ இந்த 7 டேபிளில் எப்போ 9 வருதுன்னு பார்க்கணும். 7 7s are 49 வருது. ஸோ 17 டேபிளில் 7ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 7s are 49 which are ரிமைனிங் 1. ஸோ 1 7s are 7. ஸோ என்ன வரும், 119 வரும். ஸோ இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் 7 770s are 119. ஸோ இப்போ வந்து நம்ம 17ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபர்தராக இந்த 437 இருக்குது. இதை நம்ம 17ஆல் டிவைட் பண்ணோன்னு பார்த்தா 17ஆல் டிவைட் ஆகலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ 17ஆல் டிவைட் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 19 இருக்கா, ஸோ 19ஆல் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 19ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு 43 இருக்குது. 43ல் எத்தனை 19 இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 19s தான் இருக்கும். 2 90s are 38 வரும். சரிங்களா? 43ல் 38 போச்சுன்னா 5, ரிமைனிங் வந்து 5. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க டிஜிட்டோடு சேர்த்து என்ன ஆயிருமா 57 ஆயிரும். சரிங்களா? ஸோ 19 வந்து 57ல் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 19 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 19 3s are 57. ஓகேங்களா? ஸோ 390s are 57. ஓகேங்களா? இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோமா, ரிமைனிங் 0 வந்துருச்சா? ஸோ இப்போ 23ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ எந்த டேபிள்லேயும் வந்து நமக்கு 23 வராது. ஸோ 23ஐ 23ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் வந்து என்னாகும், டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 23 டேபிளில் போட்டால் 123s are 23. இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம் 17 × 19 × 23. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 7429 வரும். ஸோ த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7429 ஈக்குவல் டு என்னென்னா 17 × 19 × 23 தான் ஆன்சர். ஓகேவா?